ஹாய் ஹலோ குட் மார்னிங். இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு மார்னிங் ரொட்டீனும் அதே மாதிரி சூப்பரான ஒரு மத்தி மீன் குழம்பு கேரளா ஸ்டைலில் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். அதோடப்பமே நம்ம வந்து பாசிட்டிவிட்டி வீட்டுக்கு எவ்வளோ அத்தியாவசியமான காரியம்னு நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். காலையில் வந்து காஃபியெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு அரிசியை போட்டாச்சு. காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மீனை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மீன், பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து காலையிலே விஸ்குன்னு எல்லா வேலையும் முடிச்சு இது வந்து ஒரு 10 பேருக்கு வந்து இன்னைக்கு இட்லி சாம்பார் கொடுக்கலாமேன்ட்டு அதுக்கு அரைக்கிறதுக்காக மாவுக்கு அரிசி ஊற போட்டாச்சு. காலையிலே வந்து மீன் எல்லாம் பெரட்டி வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து காலையிலே வந்து மீனோ இல்லை எதை வைக்கிறதானாலும் காலையில் நேரமாகவே இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டைம் சேவ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து சில பேர் நினைப்பீங்க வீடு வாங்கணும், இல்லைன்னா வீடு வைக்கணும், வீடு கட்டணும்னு எல்லாம் ரொம்ப பேர் ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி நல்லா ஆசைப்பட்டவ தான் நானும். எனக்கு வந்து வீடுனா வந்து ஒரு கனவே தான். கல்யாணம் பண்ணின அந்த டைம்ல இருந்தே வந்து எனக்கு வீடு வைக்கணும், வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் வந்து நம்ம வந்து எந்த ஒரு ஆசையுமே வந்து நம்ம மனசார நம்ம வந்து எப்பவுமே நம்ம வந்து அதையே நினச்சிட்டு இருப்போம். இல்லைன்னா அதுக்காகவே நம்ம வந்து டைமுக்கு என்ன டைம் இருந்தாலும் அதையே பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம முயற்சி செஞ்சாதாங்க எந்த காரியமே நமக்கு வந்து அது பிராபல்யத்தில் வரும். இருந்தாலும் என்னோட வீட்டு வேலை கொஞ்சம் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்ம வச்சு சாப்பிடும்போது அதே மாதிரி எவ்வளவுதான் அம்மா வீடானாலும் சரி, நீ அக்கா தங்கச்சி மாறு வீடானாலும் சரி, மாமியார் வீடானாலும் சரி, அதுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதாவது நமக்கு பிடிச்சமான எதையும் நம்மளால செய்ய முடியாது. நமக்கு எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. நான் வந்து அனுபவப்பட்டதில் நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியும், எனக்கு ஓப்பனாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து எனக்கு இப்போ வந்து வீட்டு வேலை முழுசாக முடியாட்டி கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து நமக்குன்னு ஒரு வீடு வேணுங்க. கண்டிப்பாக பசங்களை படிக்க வைக்கிறதுக்கானாலும் சரி, நமக்கு வந்து ப்ரைவசிக்கானாலும் சரி, நமக்கு ஒரு வீடு வந்து ரொம்ப 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 தேவை. அதுக்கப்புறம் சுட சுட இன்னைக்கு வந்து மீன் குழம்பெல்லாம் செஞ்சுட்டு இப்போ வந்து தோசை தான் சுட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மீன் குழம்பு வந்து நான் வந்து நாட்டு முறையில் தான், கேரளாவில் வந்து நாங்கள் வந்து குடும்பத்தோடு எல்லாரும் இருக்கும்போது வைக்கிற முறையில் தான் நான் இப்போ வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது. அன்னைக்கு வந்து நம்ம தனியாக போவோம், நிறைய மீன் வச்சு சாப்பிட்ணுன்னு யோசிச்சிருப்போம். இன்றைக்கி வந்து சூப்பராக மீன் குழம்பு வச்சு சூப்பராக இன்றைக்கி காலையிலேயே டிஃபன் சாப்பிட்டாச்சு. யாரோட தொந்தரவு இல்லாமல் நமக்கு இஷ்டமான விஷயத்த நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு வந்து அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதே மாதிரி நம்ம ஏதாச்சும் அச்சீவ் பண்ணால் அதுக்குண்டான சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் காலையில் வந்து சுட சுட தோசை மீன் குழம்பு எல்லாம் சாப்பிட்டாச்சு. என்னோட வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.